இந்த படம் ஏன் ஓடல? காசு வந்து அன்பே சிவம் தான். கமல் சார் ஏதாவது தப்பு பண்ணாரா? இது கண்டிப்பா படத்தை பத்தின ரிவ்யூ கிடையாது. சரி, படத்தை டீகோட் பண்றோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இல்ல மெட்டஃபரிக்கல் வேல ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்றோமா, இந்த கேரக்டர் எதுக்கு இந்த ஷர்ட் போட்டிருக்கு, பின்னாடி அந்த போட்டோ ஃப்ரேம் ஏன் வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீகோட் பண்றோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. எதை பத்தி பேச போறோம்னா இந்த படம் ஏன் ஓடல அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் பேச போறோம். எ வாய்ஸ் மேன் ஒன்ஸ் செட், ஒரு படம் ஓடிருச்சுன்னா ஏன் ஒன்றுச்சுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தையே அடுத்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு படம் ஓடலைன்னா அதுக்கான 1000 காரணத்தை தேடுங்க. அந்த 1000 காரணத்தையும் அடுத்த படத்தில் சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த படம் ஏன் ஓடலைங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் டாக் அபவுட் அன்பே சிவம். இந்த படம் ஏன் ஓடலை, மக்களுக்கு ஏன் பிடிக்கல? கமல் சார் ஏதாவது தப்பு பண்ணாரா? சுந்தர் சி சார் டைரக்ஷனில் ஏதாவது தப்பு பண்ணாரா? அப்போ ரிலீஸ் ஆனப்போ பிடிக்காத படம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ மக்களுக்கு ஏன் பிடிக்குது? அதுக்கான காரணத்தை தெரியணும்னா நம்ம படத்தோட அவுட்லைன் என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தா தான் அதை பற்றி டீட்டெயிலாக புரியும். நம்ம அவுட்லைன் என்னன்னு பார்க்கலாம். இதில் படம் ஆரம்பிக்கிறது வந்து மேடி ஃப்ளட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே வருது. அங்கே கமல் சாரை மீட் பண்ணுறது. ஸோ இந்த 2 பேர்த்தோட கேரக்டர், கமல் சார் வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்டு, எல்லாம் நாலேஜ் உள்ள பர்சன், ரியல் வேர்ல்டு என்னன்னு தெரியும். இங்கே மேடி ஒரு செல்ஃபிஷ் ஃபெலோ, ரொம்ப படித்த புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், ரியல் வேர்ல்டில் என்னன்னே தெரியாத ஒரு ஆள். ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஜேர்னி தான் என்டையர் படம் போயிட்டுருக்கும். இதில் 40th மினிட்ல கமல் சாரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கமல் சாருக்கான காதல், அங்கே நாசர் வில்லனா அப்படிங்கிற கேரக்டர் டீட்டெயிலாம் போகுது. ஃப்ளாஷ்பேக் முடித்தோடனே திரும்ப இங்கே கமல் அண்ட் மேடியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப கிளைமேக்ஸில் இந்த 4 கேரக்டர்ஸோட டாட்டெல்லாம் கனெக்ட் ஆகுது. அங்கே தான் என்டையர் படத்தோட கதையோட கன்க்ளூஷனும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த என்டையர் படத்தோட கதை கன்க்ளூஷன் கிளைமேக்ஸ்லாம் நடக்கிறதுனால, அது வரைக்கும் இவங்களோட ஜேர்னி மட்டுமே இருக்கிறதுனால ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் கன்க்ளூஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கிளைமேக்ஸை பார்த்த பிறகு புரியலையோ, ஒருவேளை அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் கன்க்ளூஷன் தெரிஞ்ச பிறகு படத்தை ரீவிசிட் பண்ண பிறகு மேடி யாருன்னு தெரிஞ்சு, நாசர் யாருன்னு தெரிஞ்சு, கிரண் யாருன்னு தெரிஞ்சு, இவங்களோட ஜேர்னி என்னெல்லாம் தெரிஞ்ச பிறகு செகண்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால இந்த படம் அவங்களுக்கு சூப்பர் வாவ்னு ஃபீல் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் இவங்க 10 வருஷம் கழித்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ, தான் செகண்ட் டைம் பார்த்து பிடிக்கிற படத்தை தான் 10 வருஷம் கழித்து எனக்கு இப்போ பார்க்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி, இதை அப்போ எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இந்த என்டையர் படத்தை ஒருவேளை லீனியராக பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷன் மட்டும் ஒன்று பண்ணி பார்க்கலாம். லீனியர் இமேஜினேஷன் நீங்கள் கற்பனை பண்ணுங்க. படத்தோட ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகிறது கமலோட இப்போ இருக்க ஃப்ளாஷ்பேக்கில். அங்கே கிரணோட லவ், நாசருங்கிற ஒரு வில்லன். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மேடி கமலோட ஜேர்னி நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னி முடிஞ்சோடனே கிளைமேக்ஸில் திரும்பவும் கமல் லவ் பண்ண பொண்ணை மேடி கல்யாணம் பண்ணிக்கிற சீக்வன்ஸ் நடக்குது. இந்த மாதிரி லீனியராக பண்ணியிருந்தா படம் ஓடி இருக்குமோ? அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. கமல் சாருக்கு நல்லா தெரியும் இந்த படத்தோட காசு வந்து அன்பே சிவம் தான். இதை லீனியர் பிளேவாக பண்ணியிருந்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க. படத்தோட ஓப்பனிங்கில் கமலோட லவ் இருக்கு, நாசர் வில்லன் இருக்கான். படத்தோட எண்டில் கமல் லவ் பண்ண பொண்ணை மேடி கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு பிளே பண்ணியிருந்தோம்னா இந்த என்டையர் படம் அன்பே சிவமாக இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக மாறிடுது. ஸோ இந்த படம் லீனியராக பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் கன்வே ஆயிருக்காது. அப்போ என்னதான் பிரச்சனை அன்பே சிவத்தில் அப்படிங்கிறத திரும்பவும் இன்னொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன சொல்ல போகிறேன்னு நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. நான் லீனியர் தான் கரெக்டான வே. ஆனால் நான் லீனியரை கரெக்டான வேலை பண்ணியும் இந்த படம் அப்போது முதல் ட்ரிப் பார்க்கும்போது மக்களுக்கு பிடிக்காமல் போனது ஏன்? ஸோ அதை பற்றி தெரியணும்னா நம்ம திரும்பவும் படத்தோட ஒன்லைன் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னுக்கு திரும்ப வந்துடும். படம் ஓப்பன் ஆகிறது மேடி கமல் 2 பேர்த்தோட ஜேர்னி ஏர்போர்ட்லேருந்து.
அதுக்கப்புறம் படத்தோட 40th மினிட்ல ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப மேடி கமலோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கன்க்ளூஷன். இங்கே இந்த கிளைமேக்ஸ் கன்க்ளூஷன் வர வரைக்கும், அதாவது மேடி அண்ட் கமலோட ஜேர்னி வந்துகிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸ் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கதை எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று எதுவுமே ஆடியன்ஸுக்கு கிரியேட் பண்ணலையோ அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது என்ன கொஸ்டின் மார்க்னா, இவங்க 2 பேரும் சென்னை போய் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிற தவிர பெருசாக என்கேஜ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் மார்க் இந்த படத்தில் இல்லாததான் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. கொஸ்டின் மார்க்கா? எதுக்கு இந்த கொஸ்டின் மார்க்? எல்லா படத்துலையும் இந்த கொஸ்டின் மார்க் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தா எல்லா படத்துக்கும் இந்த கொஸ்டின் மார்க் தேவையில்லை. ஆனால் படத்தில் கிளைமேக்ஸில் இவ்வளோ டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி இருக்கும்போது இதில் ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னென்னலாம் கொஸ்டின் மார்க் வைக்கலாம்? அதாவது இவங்க 2 பேரும் சென்னை போய் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறத மட்டும்தான் இருக்குது. அதில் படத்தில் இருக்க ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், அதாவது அந்த இன்டர்வல் பிளாக் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ், ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸை முன்னாடி வச்சு ஒரு கொஸ்டின் மார்க் கிரியேட் பண்ணி என்டையர் நேரேஷனை நான் பண்ணியிருந்தா மொதல் ட்ரிப் பார்க்கும்போதே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் என்னன்னு நம்ம இமேஜின் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஆக்சிடென்ட் சீன், பஸ்ஸு வருது, ரோட்டில் வந்து இடிக்குது, ஆக்சிடென்ட் ஆகி மலையில் உருளுது, மலையிலேருந்து உருண்ட பிறகு கீழே கமல் வந்து ரத்தத்தோட படுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டில் கார்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்டையர் படம் சேம் நான் லீனியர் பேட்டர்னில் போய்கிட்டே இருக்கு. ஒருவேளை இதே படத்தை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று வச்சுருந்தோம்னா, அதாவது கமலுக்கு என்ன ஆனிச்சு, இந்த தழும்பு எப்படி வந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்டில் அவனுக்கு என்ன ஆயிருக்கும், வில்லன் யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ் ஒன்று ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா, அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை ஆடியன்ஸ் இன்னும் என்கேஜாக இருந்திருப்பானோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது கொஸ்டின் மார்க் மட்டும்தான். அந்த கொஸ்டின் மார்க் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். படத்தில் இருக்க சீக்வன்ஸாக வந்து நான் அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸை சொல்கிறேன். இன்னொன்று, கமல் சார் கையில் வச்சிருக்க அந்த செக்லாம் வச்சிருக்க ஒரு பை, அந்த பையை கூட ஒரு கொஸ்டின் மார்க்காக கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் படத்தில் வச்சுருந்தோம்னா இந்த படம் மொதல் ட்ரிப்பு பார்க்கும்போது ஆடியன்ஸு இன்னும் என்கேஜ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதுதான் என்னோட கன்க்ளூஷனும் கூட. அந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா, அந்த இடத்துல அந்த கொஸ்டின் மார்க் வச்சுருந்தோம்னா ஒருவேளை ஆடியன்ஸ் மொதல் ட்ரிப் பார்க்கும்போதே இந்த படம் இன்னும் என்கேஜாக கமிட்டடாக உட்காந்துருப்பாங்களோ, இன்னும் படம் பிடிச்சிருக்குமோ, இன்னும் படம் ரெகனைஸ் ஆகிருக்குமோ, அப்பயே ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் ஆகிருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த படம் ரைட்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேவாகவும் ஒரு பர்ஃபெக்டான படம் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. படம் ஓடாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கருத்தை தோணின காரணத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு இந்த படம் கொஞ்சம் லாஸாக இருந்தாலும் இத்தனை வருஷம் கழித்து நம்ம எல்லாம் இன்னும் கொண்டாடுற மாதிரி ஒரு எவர் கிரீன் படத்தை கொடுத்த கமல் சாருக்கும் சுந்தர் சி சாருக்கும் நன்றியை தவிர வேறு என்ன சொல்ல முடியும். வி லவ் யூ சார். தேங்க்யூ ஃபார் அன்பேஷன்.